அதே மாதிரி தான் சௌலம்னு சிக வைக்கிறது. 3வது வயசுல சிக வச்சு வைக்கிறது சௌலம்னு பேர். இதெல்லாம் ஏன் பண்றோம்னா, இந்த ஆட்டிசம்ங்கிற தோஷம் இந்த நாளில் எத்தனை குழந்தைகளுக்கு இருக்கு. அது இப்போ அது நோயாக வந்து இப்போ அது நோயே இல்லைன்னு அது ஒரு குறைபாடு அப்படின்னு வந்துருது. பிபி சுகர்லாம் அப்படிதான். ஆரம்ப நாளில் பிபி சுகர்லாம் ஒரு நோய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, அப்புறம் பார்த்தா ஊரில் 3/4 பேருக்கு அதுதான் இருக்குது. அது நோய் இல்லை, அது ஒரு குறைபாடு அப்படின்னு வந்தது. அது மாதிரி இப்போ இந்த ஆட்டிசம், இந்த ஏடிஹெச்டி ப்ராப்ளங்கள்லாம் ஒரு நோயின்னு சொல்லிட்டு இருந்தா, பார்த்தா எல்லா குழந்தைகளுக்குமே இப்படி தான் இருக்குது. இது நோய் இல்லை, இது ஒரு குறைபாடு அப்படின்னு வந்துடுது. இப்படி போகக்கூடாது. குழந்தைகள் மனோநிலையில் ஆரோக்கியமாக இருக்க வேண்டாமா? இது மாதிரி ஆட்டிசம் வந்தால் குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஒரு உபாயமும் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த தட்சிணாமூர்த்தி சந்நிதின்னு கோவில்கள் எல்லாம் போய் பார்த்தா இருக்கும். இந்த தட்சிணாமூர்த்தி கீழே ஒரு பூதத்தை போட்டு மிதிச்சுன்னு உட்கார்ந்துருப்பார் தட்சிணாமூர்த்தி. அந்த பூதத்துக்கு அபஸ்மாரம் அப்படின்னு பேர். அபஸ்மாரம்னா ஆட்டிசம் உள்ள பூதம். அதை தான் காலில் போட்டு மிதிச்சுன்னு இருக்க. அந்த குழந்தை பார்த்தா சிரிக்கும். நம்ம போய் பார்க்கலாம். தட்சிணாமூர்த்தி சந்நிதியில் பார்த்தா இந்த காலில் உள்ள பூதம் நம்மளை பார்த்து சிரிக்கும். ஏன்னா ஏடிஹெச்டி ப்ராப்ளம் உள்ள பூதம் அதுதான் காலில் போட்டு மிதிச்சுன்னு உட்காந்துருக்க. என்ன பண்ணணும்னா, சுத்தமான தேன் வாங்கிட்டு போகணும். மலத்தேன் வாங்கிட்டு போகணும். வாங்கிட்டு போய் தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் பண்ண சொல்லணும். அப்படி தட்சிணாமூர்த்தி மேலே விழுந்து அந்த கீழே உள்ள பூதத்து மேலே விழுந்து கீழே வர்ற தேனை ஒரு பாத்திரத்தில் பிடிக்கணும். அதை ஃபில்டர் பண்ணி வச்சுட்டு தினமும் கார்த்தால 1 ஸ்பூன், சாயங்காலம் 1 ஸ்பூன் அந்த தேனை தொடர்ந்து எடுத்துன்னு வந்தால் 48 நாளில் ஆட்டிசமோ ஏடிஹெச்டி ப்ராப்ளமோ அந்த குழந்தைக்கு படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எவ்வளோ சுலபமான உபாயம். இதுக்கு ஏதோ ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போகிறோம், அங்கங்கே இன்னும் எவ்வளவோ பண்ணுறோம். ரொம்ப சுலபமான வழி இது. இது மாதிரி சாஸ்திராயச்ச சுகாயச்சா அப்படின்னு சொல்கிறது. சாஸ்திரம் ஒரு விஷயம் நமக்கு சொல்கிறதுன்னா, நாம் சுகமாக வாழறதுக்காக தான் சொல்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அப்படி இந்த பூதத்து மேலே விழுந்து வர்ற தேனை பிடிச்சி இந்த ஆட்டிசம், இந்த ஏடிஹெச்டி ப்ராப்ளம் உள்ள குழந்தைகளுக்கு நித்தியம் 1 ஸ்பூன் கொடுத்தா அந்த குழந்தை நன்னா பேச ஆரம்பிச்சிடும். இந்த ஆட்டிசம்ங்கிற தோஷம்